ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி ஹோட்டலில் வந்துட்டு ஒரு 7 கேஜிக்கு வந்துட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து துளசி அரிசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். 7 கிலோவுக்கு 2.5 கிலோ 2 400 வெங்காயம், 2 400 தக்காளி, ஒரு கட்டு புதினா, கொத்தமல்லி, 100 கிராம் பச்சை மிளகா, 700 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் வந்துட்டு 1.5 லிட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, தயிர் 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. இந்த ஹீட்லேயே நல்லா தளன்னு நல்லா கொதித்து வரும். நமக்கு வதங்கலை அப்படின்ற ஒரு இதுவெலாம் இருக்காது. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 7 கிலோவுக்கு 75 கிராம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கெட் அளவு அரிசி எடுத்துருக்கேன்னா 2 பக்கெட் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் அலசி வச்ச சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நான் எப்படி செய்கிறேன்னா, சிக்கனை எடுத்து வேக வச்சுட்டு அதை எடுத்து எட்டக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அரிசி போட்டு அதில் இருக்க கறியை தனியாக எடுத்து திரும்ப மசாலா அடித்து வேக வச்சுட்டேன். இந்த சாதம் தம் போடும்போது அந்த சிக்கனுடைய சாறு இறங்கி அந்த தண்ணியில் கொதிக்கும்போது சாதம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இதோடையே எடுத்தோன்னா பீஸ்லாம் எட்டக்க வெளியில் வந்துடுது. இப்படி செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. கறியும் நல்லா உப்புலாம் சேர்ந்து நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இது வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஒரு 50 சாப்பாடு, ஒரு பீஸ் சிக்கனு, ஒரு முட்டை, கொஞ்சம் சாதம், 110 ரூபா. இது ஆர்டருக்கு ரெடி ஆகிடுச்சு. நானும் பாக்ஸில் வச்சு அமுச்சு விட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வேலை, எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன். இதே மாதிரி யாரும் ஒன்றும் செய்யாமலாம் நம்ம இருக்கவே கூடாது. நமக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.